அனைவரும் அமர்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே, தூய அன்னம்மாள் நமது பாதுகாவலி பெருவிழாவை கொண்டாடும் முகமாக 8ஆம் வணக்க நாளிலே நற்கருணை பவனி விழாவை கொண்டாடி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இறைமக்கள் அனைவருக்கும் வந்திருக்கும் அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள், சிறப்பாக நமது பங்கு தந்தை அவர்கள் சார்பாக நற்கருணை பவனி பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குவதில் நான் பெருமைப்படுகிறேன். அன்பான இறைமக்களே, நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்கிற்கிணங்க இந்த நாள் நமது ஊருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான நாளாக அமைகின்றது. பங்கு தந்தையின் சொல்லிற்கிணங்கி இறைமக்கள் சிறுவர் முதல் பெரியோர் வரை சிறிய பவனி என்றாலும் சீரான முறையில் பக்தியோடு பாடல் பாடி ஜெபித்து இந்த பவனியிலே நாம் பங்கெடுத்தோம். இது நற்கருணை நாதரை மகிமைப்படுத்தும் பவனியாக அமைந்தது. இவ்வாறு இறைமக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கக்கூடிய இந்த புனித நேரத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும், நமது குடும்பங்களையும், நமது ஊர் மக்கள் அனைவரையும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களால் நிறைத்துக் கொண்டிருக்கிறார். ஆம் அன்பான இறைமக்களே, குடும்பங்களிலே குழந்தைகள் பூரண உடல் உள்ள சுகத்தோடு வாழ ஆண்டவர் நம் குழந்தைகளை கட்டளையிடுகிறார். அனைத்து மாணவ செல்வங்களும் நிறைந்த உடல் உள்ள சுகத்தோடு நிறைவான ஞானத்தையும் அறிவையும் பெற்று நல்முறையிலே படிக்க இவ்வாண்டு முழுவதும் ஆண்டவர் நமது குழந்தைகளையும் மாணவ செல்வங்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இளைய தலைமுறையினர் அனைவரும் நல்லதொரு வேலை வாய்ப்பை தேடி ஒளிமயமான எதிர்காலத்தை பெற்று பூரண சுகத்தோடு ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக ஒழுக்கத்தில், விசுவாசத்தில், கட்டுப்பாட்டில் பெற்றோருக்கு இணைந்து நடக்கக்கூடிய குழந்தைகளாக வாழ ஆண்டவர் நம் இளைய தலைமுறையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஒவ்வொரு குடும்ப தலைவியும் ஒருவருக்கு முற்றிலும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து ஒருவரை முற்றிலும் 100 விழுக்காடு அன்பு செய்யக்கூடியவர்களாக இருந்து சுகத்தோடு வாழ ஆண்டவர் கிருபை செய்கிறார். பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம் குழந்தைகள். அந்த குழந்தைகளை அவர்கள் அனைவரும் ஆண்டவருக்குரிய முறையிலே வளர்த்தெடுக்கக்கூடிய நிறைந்த ஞானத்தை நற்கருணை நாதர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ நபர்கள் நோயாளிகளாக இந்த இடத்திலே கண்ணீரோடு நற்கருணை நாதரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே விசுவாசத்தோடு நோக்கக்கூடிய அனைவரின் நோய்கள் குணமாக்கப்படுகின்றன. கடன் சுமையோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய நபர்களின் சுமை தூக்கி எறியப்படுகிறது. உறவு பிரச்சனைகளினால் அங்கலாய்க்கும் நபர்களுக்கு ஆண்டவர் தாமே பூரண விடுதலையை கொடுக்க காத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நற்கருணை நாதரை நாம் இன்றைய நாளிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். என்னை உண்பவன் வாழ்வான், என்னால் வாழ்வான். இதுதான் ஆண்டவர் இறை மொழியாக இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கும் செய்தி. அன்பான இறைமக்களே, திவ்ய நற்கருணை என்றால் என்ன என்பதற்கு 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு கொள்கை திரட்டு திரு வழிபாடு எண் கூறுகிறது 47 நற்கருணை அன்பின் அருட்சாதனம், ஒற்றுமையின் அடையாளம், பரம அன்பின் பிணைப்பு, பாஸ்கா விருந்து. இதில் கிறிஸ்து மெய்யாகவே உண்ணப்படுகிறார். இதை உண்பவரின் உள்ளம் அருளால் நிரப்பப்படுகிறது. ஆம், இதில் கிறிஸ்து மெய்யாகவே உண்ணப்படுகிறார். இதை உண்பவர்களின் உள்ளம் அருளால் நிரப்பப்படுகிறது. இதைத்தான் சுருக்கமாக யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகிறார், என்னை உண்பவன் என்னால் வாழ்வான். ஆம், அவ்வளவு பெரிய ஆற்றல், வல்லமை, சக்தி இந்த பரிசுத்த திவ்ய நற்கருணை நாதர் நம்மிடையே கொண்டிருக்கிறார். வரலாற்றிலே பாருங்களேன், வேதகலாபனை காலம் முதல் 3 நூற்றாண்டுகள், குறிப்பாக அந்த ரோமை பேரரசானது அதிகமான அளவு கிறிஸ்தவர்களை கைது செய்து கொடுமைப்படுத்தியது. கைது செய்யப்பட்ட அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள். எப்படிப்பட்ட மரணம்? குறித்த நாளிலே சொல்லப்பட்டது, நீ எரித்து கொலை செய்யப்படுவாய், நீ வாளுக்கு இரையாவாய், நீ காட்டு விலங்குகளுக்கு தூக்கி போடப்படுவாய். இப்படியெல்லாம் கொடுமையான மரணங்கள் கிறிஸ்துவை விசுவசித்ததனால் அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டன. அவர்கள் மரண பயம் கொண்டு வாழ்ந்தார்கள், முக்கி முணங்கி கொண்டு வாழ்ந்தார்கள். எப்பொழுது சாவோம், எப்படி சாவோம் என்ற பயத்திலே செத்துக்கொண்டே இருந்தார்கள். செய்தி திருத்தந்தைக்கு சொல்லப்படுகிறது, சுரங்கங்களில் கிறிஸ்தவ மக்களோடு யாருக்கும் தெரியாமல் திருப்பலி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். திருத்தந்தை ஞானத்தோடு அவர் பேசுகிறார், இறை மக்களே, திவ்ய நற்கருணையை மட்டும் நம்மவர்களுக்கு சிறையிலே கொடுத்தோம் என்றால் நற்கருணை நாதர் அவர்களுக்கு போதிய துணிச்சலை கொடுப்பார், மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியை கொடுப்பார். யார் கொடுப்பார்? நற்கருணையை சிறையில் வாடும் நம்மவர்களுக்கு என்று பொழுதுதான் அன்பான இறைமக்களே, புனித தார்ச்சியூஸ் போன்ற சிறுவர்கள் முன்வந்தார்கள். அவ்வாறு அவர்கள் யாருக்கும் தெரியாமல் சிறையில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு நற்கருணையை கொடுத்த காரணத்தினால் அடுத்த நிமிடமே அன்பான இறைமக்களே, அவர்களின் ஆழமான விசுவாசம் அவர்களுக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது.
உண்மையான துணிச்சல், உண்மையான மகிழ்ச்சி அவர்களில் நின்றது. மரணத்தை துணிச்சலோடு மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டார்கள். ஆம், என்னை உண்பவன் என்னால் வாழ்வான். தொடக்க கால திருச்சபையிலே அவர்கள் கிடைத்த அனுபவ உண்மை. மத்திய காலகட்டத்திலும் அதே வல்லமையை யாரெல்லாம் நற்கருணை நாதர் மீது உண்மையான விசுவாசம் கொண்டார்களோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்தார்கள். 13ஆம் நூற்றாண்டு புனித கிளாரா என்ற அருட் சகோதரி இத்தாலி நாட்டிலே ரோம எம்பதியிலே உயர்ந்த மலைக்குன்று, அந்த மலைக்குன்றின் மீது இந்த புனிதை தங்களுக்கென்று ஒரு துறவர மடத்தை அமைத்திருக்கிறார்கள். இளம் சகோதரிகள் 20க்கும் மேல், அனைவரும் அவர்களோடு ஜெபித்து வாழக்கூடிய ஒரு பரிசுத்தமான நிலை. வயதாகிவிட்டது, நோயிலே படுக்கையில் கிடக்கிறார். இந்த நேரத்திலே இத்தாலி நாட்டின் அந்த பகுதியை படை வீரர்கள் வெற்றி கொள்கிறார்கள். அந்நிய படை நாட்டை வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் குன்றில் மேல் இருக்கக்கூடிய துறவர மடத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்று வெறியோடு அந்த குன்றிலே எல்லா படை வீரர்களும் போதிய ஆயுதங்களோடு ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். ஜன்னல் வழியாக பார்க்கிறார்கள் இளம் அருட் சகோதரிகள். என்ன நேருமோ, என்ன செய்ய போகிறார்களோ, எப்படி சாக போகிறோமோ, நாடு கடத்தப்படுவோமோ, அடிமைகளாக்கப்படுவோமோ என்று பலவிதமான ஐயங்கள். கதறுகிறார்கள், அழுகிறார்கள். அன்னையிடம் முழந்தாள் படியிட்டு என்ன செய்ய என்று மன்றாடுகிறார்கள். எழுப்ப முடியாத சகோதரி கிளாரா இருப்பினும் துணிச்சலோடு எழுந்து சிற்றாலயத்திலே உள்ள நற்கருணை கதிர்பாத்திரத்தை எடுத்து திவ்ய நற்கருணையை உள்ளே வைத்துக் கொண்டு சகோதரருடைய துணையோடு, அன்பான இறைமக்களே, அந்த கண்ணீர் இல்லத்தின் அனைத்து ஜன்னல்களையும் திறக்க வைத்து அந்த ஜன்னல் வழியே நற்கருணை நாதரை தூக்கி காட்டுகிறார். எங்கெல்லாம் அவருடைய பார்வை விழுந்ததோ அங்கு ஏறிக்கொண்டிருந்த படை வீரர்களின் கண்கள் குருடாக்கப்பட்டன. ஏறியவர்கள் மல்லாந்து விழுந்தார்கள், மரண காயமடைந்தார்கள். பார்த்த பல வீரர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். ஆம், நற்கருணையில் என் நேசர் மெய்யாகவே இருக்கிறார் என்ற உண்மையோடு எனக்கு நீயே அனைத்தும் என்று கதறிய அந்த சகோதரிகளுக்கு ஆண்டவர் கூறுகிறார், என்னை உண்பவள் என்னால் வாழ்வாள், வாழ்வாள், வாழ்வாள். அன்று மட்டுமல்ல அன்பான இறைமக்களே, 2ஆம் உலகப் போர் 100 ஆண்டு கூட ஆகவில்லை நடந்த நிகழ்ச்சி. ஜெர்மனியிலே நாசி படை வீரர்கள் கொத்து கொத்தாக லட்சக்கணக்கில் யூத மக்களை சிறைபிடித்து கைது செய்தார்கள். அதிலே சில கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உண்டு, சில குருக்கள் உண்டு. அதிகமான கொடுமை, தாங்க முடியாத கொடுமை. அப்படிப்பட்ட கொடுமை நிறைந்த ஒரு சிறையிலே அதிகமான கிறிஸ்தவ யூதர்கள், அதில் சில குருக்கள். எல்லாரும் தூங்கிவிட்டார்கள். ஜெயிலர் தூங்கிவிட்டார், காவலர்கள் தூங்கிவிட்டார்கள். ஆனால் கிடைத்த அடி வலியினால் தூங்க முடியாமல் தவிக்கிறது அந்த கைதிகள் கூட்டம். அப்பொழுது குருக்கள் தங்களுக்கென்று உண்பதற்கு வைத்திருந்த அப்பத்தை எடுக்கிறார்கள். தாங்கள் மறைத்து வைத்திருந்த ஸ்டோலை போட்டு குழுமி இருந்து திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். மௌன திருப்பலி. திருப்பலி முடிந்து அந்த ஆண்டவருடைய திருவுடலை அங்கிருந்த கிறிஸ்தவர் அனைவருக்கும் சின்ன சின்ன துண்டாக பித்துக் கொடுக்கிறார்கள். உண்மையிலே அந்த குருக்கள் எழுதுகிறார்கள், இனி எவ்வளவு துன்பத்தையும் தாங்கக்கூடிய பலத்தை அந்த நற்கருணை நாதரால் நாங்கள் மெய்யாகவே பெற்றோம், மெய்யாகவே பெற்றோம். துன்பம் தீரவில்லை, துன்பத்தை தாங்கும் பலம் கிடைத்தது, துன்பத்தை தாங்கும் பலம் கிடைத்தது. அப்படிப்பட்ட ஆண்டவர் மெய்யாகவே இதோ இந்த நற்கருணையில் வீற்றிருக்கிறார். யாருக்கு தெரிகிறது? நாம் நினைக்கலாம், 1000 நாட்கள் ஆண்டவரே உம்மை உண்கிறோமே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆற்றலும் வல்லமையும் சக்தியும் உணரக்கூடிய பாக்கியம் இல்லையே என்று நம்மில் அநேகர் நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. அன்பான இறைமக்களே, நன்றாக மழை பெய்கிறது, நன்றாக மழை சோர் என்று குட்டுகிறது, மணிக்கணக்காக பெய்கிறது. எல்லாருக்கும் மழை நீரை பிடிக்க ஆசை. குழந்தைகள், மாணவர்கள் எல்லாரும் வீட்டிலே கிடந்த டம்ளர், செம்பு எல்லாத்தையும் தூக்கி கொண்டு ஓடி அந்த மழையிலே குளித்துக் கொண்டு மழை நீரை பிடிக்கிறார்கள். எல்லாம் நிரம்பிவிட்டது. தாய்மார்கள், இளம்பெண்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு குடத்தை தூக்கி கொண்டு வந்து குளித்துக் கொண்டே தண்ணீரை பிடிக்கிறார்கள். சில நிமிடங்களில் குடங்கள் நிறைந்து போயின. இளைஞர்களும் குடும்ப தலைவர்களும் ஆளுக்கு ஒரு தவளைப்பானையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். தலையில் வைத்து இருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் அனைவருடைய தவளைப்பானையும் நிறைந்து விட்டது. இங்க இருக்கக்கூடிய குருக்களும் அருட்சகோதரிகளும் ஆளுக்கு ஒரு பக்கெட்டை தூக்கி கொண்டு போகிறோம் குளிப்பதற்காக. ஆனால் நிறையவில்லையே, நிறையவில்லையே. காரணம், அந்த பக்கெட்டிலே ஓட்டை கிடந்தது, ஓட்டை கிடைந்தது. உண்மை, உண்மை. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே ஆண்டவர் கூறுகிறார், நான் பாரபட்சமற்றவன், என் விண்ணக தந்தை பாரபட்சமற்றவர், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதிக்க செய்கிறவர், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழிய செய்யக்கூடியவர். எல்லாருக்கும் ஆண்டவர் அருளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். பாரபட்சமற்றவர். பாவியாக இருக்கலாம், நோய்த்தவனாக இருக்கலாம், மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கடவுளுடைய திருமுன் அவனுடைய அன்பு குழந்தை, அன்பு குழந்தை. எனவே எல்லாருக்கும் ஆசிரியை கொடுக்கிறார், எல்லாருக்கும் ஆசிரியை கொடுக்கிறார். ஆனால் அந்த ஆசிரியை பெறக்கூடிய பாத்திரமாக நான் இருக்கிறேனா? ஓட்டை பாத்திரமாக நான் இருக்கிறேன். ஆசிரியர் விழுகிறது, ஆனால் ஒழுகி போய் விடுகிறது, ஒழுகி போய் விடுகிறது. அப்படியானால் ஆண்டவருடைய ஆசிரியை பெறக்கூடிய தகுந்த பாத்திரமாக என்னை உண்பவன் என்னால் வாழ்வான் என்ற வார்த்தையானது என்னிலே
வாழ்வாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும்? 3 கருத்துக்களை ஆண்டவர் பாசமுள்ள இறைமக்களுக்கு முன்வைக்கிறார். முதலிலே, நான் சுயநலமற்றவனாக இருக்க வேண்டும். சுயநலமற்றவனாக இருக்க வேண்டும். குருமடத்திலே படித்து முடித்துவிட்டு கடைசி நாள் எங்கள் ரெக்டர், இங்குள்ள பல குருக்களுக்கு ரெக்டராக இருந்திருப்பார் அல்லது பேராசிரியராக இருந்திருப்பார், ஜான் குழந்தை. அவர் சொன்னார், நீங்கள் மக்களுக்காக வாழ வேண்டும், மக்களோடு வாழ வேண்டும், மக்கள் தான் அனைத்தும் என்றெல்லாம் உருக்கமாக பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு திருத்தொண்டர் நக்கலாக எழுந்து ஒரு கேள்வியை கேட்டார். ஃபாதர், மக்களால், மக்களுக்காக, மக்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அப்படியானால் வாட் இஸ் தி ஐடென்டிட்டி ஆஃப் தி பிரீஸ்ட்? குருக்களின் தனித்தன்மை என்ன? எல்லா மக்கள் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, என்னுடைய தனித்தன்மை என்ன என்று கூறிய பொழுது எல்லாரும், ஐயோ, ரெக்டருக்கு பதில் சொல்ல தெரியுமா தெரியவில்லையோ என்று பயந்து கொண்டிருந்தோம். ஆனால் எங்களை போல 1000 குருக்களை உருவாக்கியவர் கூறினார், டு லூஸ் யுவர் ஐடென்டிட்டி இஸ் தி ஐடென்டிட்டி ஆஃப் தி பிரீஸ்ட் அப்படி சொன்னார். உன் தனித்தன்மையை இழப்பதுதான் குருத்துவ தனித்தன்மை. இதுதான் சுயநலமற்ற வாழ்க்கை. இல் வாழ்க்கையிலே எனது தனித்தன்மை என்ன? கணவனும் மனைவியும் நினைத்துக் கொண்டிருந்தால் அங்கு சுயநலம் தானே ஓங்கும். மாறாக என் மனைவிக்காக, என் கணவனுக்காக, என் குழந்தைகளுக்காக என் தனித்தன்மை இழப்பதுதான் என் தனித்தன்மை. அதுதான் சுயநலமற்ற நிலை. இதுதான் முதல் பண்பாக ஆண்டவர் என்னிடமிருந்து எதிர்பார்ப்பது. முயற்சியெடு, முயற்சியெடு. நான் வாழ்வது என் மனைவிக்காக, என் கணவனுக்காக, என் குழந்தைகளுக்காக, என் பெற்றோருக்காக என்று என் வாழ்க்கையிலே பிறரை மையப்படுத்தக்கூடிய வேளையிலே நீ அவரால் வாழ்வாய். நற்கருணையின் ஆற்றல், வல்லமை, சக்தி கட்டாயம் உன் வாழ்க்கையில் வெளிப்படும், வெளிப்படும். இரண்டாவது, பாசமுள்ள இறைமக்களே, முன்சார்பு எண்ணம். ஒரு ஏழை குடியான விவசாயி மருத்துவமனைக்கு செல்கின்றார். ஒரே காய்ச்சல், காய்ச்சல் பழம்பட்டு போய்விட்டது, நாட்பட்ட காய்ச்சல். உடனே மருத்துவர் கேட்கிறார், இத்தனை நாளாக ஏன் வரவில்லை? எந்த டாக்டரை போய் பார்த்தீர் என்று கத்துகிறார். உடனே அவர் சொல்கிறார், ஐயா, உங்க ஆஸ்பத்திரிக்கு முன்ன ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருக்குல்ல, அதுதான் டெய்லி மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன், மாத்திரை வாங்கி சாப்பிட்டே வேலைக்கு போனையா, எனக்கு காய்ச்சலே தீரல. அவனுக்கு அறிவு இருக்கா? அவன் என்னத்தை படிச்சான்? ஒண்ணுமே தெரியல, முட்டாள். அவன் மாத்திரை வாங்கியிருக்க, நீன முட்டாள், அவன் முட்டாள் என்று கத்துகிறார். கடைசியிலே கேட்கிறார், ஆமா, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்தா? அப்பொழுது அந்த குடியானவன் சொன்னான், ஐயா, இத்தனை நாட்கள் நான் மருந்து தந்தேன், உங்களுக்கு சரியாகவில்லை. படித்த மருத்துவர் எதிரே இருக்கிறார், அவர் கைராசிக்காரர், கட்டாயம் உங்களை சுகப்படுத்துவார், அவரிடம் செல்லுங்கள் என்று அந்த மெடிக்கல் ஸ்டோர் காரனிடம் சொன்னார் என்று சொன்ன பொழுது அப்படியே மருத்துவர் தலை கவிழ்ந்து விட்டார். முன்சார்பு எண்ணம், முன்சார்பு எண்ணம். பல நேரங்களில் அடுத்தவர்களை நான் கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்துக் கொண்டு அவர்கள் வெள்ளையாக இல்லையே என்று நான் விமர்சித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த முன்சார்பு எண்ணத்திலிருந்து விடுதலை பெறு. ஆண்டவருடைய வல்லமையும் ஆற்றலும் சக்தியும் உன் வாழ்க்கையிலே நிச்சயம், நிச்சயம். எப்படி வெளிவர? பவுலடிகள் கூறுகிறார் பாருங்கள், மற்றவர்களை உங்களை விட உயர்ந்தவர்களாக கருதுங்கள், மற்றவர்களை உங்களை விட உயர்ந்தவர்களாக கருதுங்கள். ஆம், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு என்னிலே உருவாகக்கூடிய வேளையிலே நற்கருணையின் ஆற்றலை, வல்லமைய சக்தியை கட்டாயம் என் வாழ்க்கையில் என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நிறைவாக அன்பான இறைமக்களே, உறவோடு வாழும் வாழ்க்கை. உறவுதான் வாழ்க்கை. உறவே புனிதம், உறவே மனிதம், உறவே உண்மை தெய்வம். உறவுக்கு, அன்புக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க அழைக்கப்படுகிறேன். ஒரு குருவானவர், வயதான மனிதர், குருமடத்தில் நான் சேர்ந்த பொழுது ஒரு புத்தகத்தை தந்தார். ஆங்கில புத்தகம், மிகவும் எளிதான இலக்கணம், படிப்பதற்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது. தலைப்பு, Faith is greater than obedience. அதை குருமடத்தில் வைத்து படித்துக் கொண்டிருந்தேன். ஸ்டடி டைம் என்னை கிராஸ் பண்ணி என்னுடைய ரெக்டர் பார்த்து விட்டார். அந்த புக்கை பார்த்தோன்னா புத்தகத்தை வாங்கிட்டு என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டார். நான் போனேன். இந்த புத்தகத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டார். விசுவாசம் தான் தெரியுது இந்த புத்தகம் சொல்கிறது. அவர் சொன்னார், ஒபீடியன்ஸ் இல்லாம விசுவாசம் எப்படி வரும் அப்படி கேட்டார். பாசமுள்ள இறைமக்களே, இதனை நாம் மனதில் கொள்ள அழைக்கப்படுகிறோம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், கட்டளைகள், சட்டங்கள், நெறிமுறைகள், இதுதான் வாழ்க்கை என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அனைவரும் அப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் நான் நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என் கணவன் இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த சட்டத்துக்குள் தான் இருக்க வேண்டும், என் மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும், என் குழந்தை, என் மருமகள், என் மருமகன், என் மாமி, மாமனார் என்று எனக்குள் ஒரு சட்டத்தை வைத்துக் கொண்டு அதற்குள் அவர்களை திணிக்கிறேன் மக்களே. ஆனால் பவுலடிகள் சொல்கிறார், அனைத்திலும் சிறந்தது அன்பே. 1 கொரிந்தியர் 13:13, இதயத்தில் எப்பொழுதும் துடித்துக் கொண்டிருக்க வேண்டும். அனைத்திலும் சிறந்தது அன்பே. ஒரு சிலரையாவது நான் மீட்க எல்லாருக்கும் எல்லாமானேன், எல்லாருக்கும் எல்லாமானேன். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இதில் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே உண்மை, நீதி, நேர்மை என்று கத்திக் கொண்டிருக்கிறோம். அன்பை மறந்து போனோமே, உறவுகளை மறந்து போனோமே, மன்னிப்பை காணவில்லையே. ஆண்டவர் பாவிகளைத்தானே அரவணைத்தார், நோயாளிகளைத்தானே தொட்டு குணப்படுத்தினார், இயலாதவர் இல்லாதவர் தானே அவரோடு நெருக்கமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட வேளையிலே நான் எப்பொழுது பார்த்தாலும் சட்டம் சட்டம் என்று அற்ப மனிதனாக இன்னும் கொஞ்ச நாள் வாழக்கூடியவன் குமுறி கொண்டிருக்கின்றேனே.
அன்போடு வாழ முயற்சிப்போம். அடுத்தவருடைய நிறைகுறைகளை பெரிதாக பார்க்க விரும்பாமல் அவர்களை அன்பு செய்ய முயற்சிப்போம். அப்படிப்பட்ட ஒரு அன்பு உணர்வை என்னில் கொண்டு வாழக்கூடிய வேளையிலே கட்டாயம் அன்பான இறைமக்களே, ஆண்டவர் கூறுகிறார், என்னை உண்ணக்கூடிய நீ நிச்சயம் என்னால் வாழ்வாய். அவருடைய ஆற்றல், வல்லமை, சக்தி அனைத்தும் எனக்கு நிரம்ப கிடைக்கின்றது. எனவே இந்த சிந்தனைகளை உள்ளத்தில் ஆழப்படுத்துவோம். முடிந்த அளவு சுயநலத்தை தவிர்ப்போம். சுயநலத்தை தவிர்ப்போம். எனக்கென்று ஒரு தனித்தன்மை தேவையில்லை. என் குடும்பம் தான் என் பிராண்ட். என் குடும்பம் தான் என் பிராண்ட். என் கணவன் தான், என் மனைவி தான், எனது குழந்தைகள் தான். அப்படிப்பட்ட பிறர்மைய ஒரு மனநிலையை எனக்குள் நான் உள்வாங்குவேன். எந்த நபரையும் திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்வேன். முன்சார்பு எண்ணம் இருக்கவே கூடாது. நிறைவாக அன்புதான் அனைத்திலும் சிறந்தது. அடுத்தவர்களை குறை கூறுகிறேனே, குற்றம் காண்கிறேனே, அன்பு செய்கிறேனா? ஆமென்.